ஹலோ, ரேபிடோ தானே? வந்துட்டேன் மேடம். எங்க இருக்கீங்க? மேடம் இங்கே இருக்கேன் பாருங்க. என்னடா இது, ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருக்கா? கோச்சிங் சென்டர் மேம் போம். ஆமா. ஓடிபி சொல்லு. 1420. ஓகே மேம். நீங்கள் போகிறீங்களா மேம் ஒரு கிளாஸு? அவங்க நல்லா சொல்லி தராங்களா மேம்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இல்லை மேம், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அங்கே படிக்கணும்னாங்க, அதான் கேட்டேன். என்னாச்சு? தெரியல மேடம். ஓன் சார் எங்கடி இருக்க? வந்துட்டியா? வந்துட்டேன்டி, நீ எங்க இருக்க? தேவையில்லாம ரேபிடோ புக் பண்ணி வண்டி ரிப்பேர் ஆயிட்டு நடு ரோட்ல நிக்கிறேன். டிரைவர் வேற சரியில்லடி, ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருக்கான். சரி, நீ நான் 2 minutes பாக்குறேன், இல்லைன்னா ஆட்டோ ஏறி வந்துடுறேன். மேடம் ஒரு நிமிஷம் மேடம். இன்ஜின் சீஸ் ஆச்சு, வண்டி சரியாக மெயின்டைன் பண்ண விட்டுட்டேன். உங்களுக்கு வேற ரேபிடோ வேணா புக் பண்ணி தட்டுங்களா? ஏய், உனக்குலாம் அறிவு இருக்கா? அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்க. ஏங்க, வண்டி சீஸ் ஆச்சு, வேற வண்டி புக் பண்ணி தருங்க. எப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுவாங்க? எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ நான் எப்படி போறது? சரிங்க, புரியுது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வேற வண்டி வர சொல்றேன். 10 நிமிஷமா? ஏய், நான் 2 நிமிஷத்துல அங்க இருக்கணும். ப்ளீஸ்ங்க, எனக்கு புரியுதுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட்லாம் பண்ண முடியாது, எனக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ வர சொல்லு. சரி, காலங்காத்தால யார் முடிச்சேன்னு தெரியல. இதுக்கு தான் எல்லாம் ஒழுங்கா பண்ணுங்கிறது. எந்த கஸ்டமரு? மேடம் வாங்க, என் ஃப்ரெண்டு தான் ட்ராப் பண்ணிடுவான். இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு பே பண்ணிடுங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போ. சீக்கிரம் போகணுமா? 15 கிலோமீட்டர். டே என்னடா? ஏய், 2 பேரும் என்ன விளையாடுறீங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். தாராளமா கொடு. டே நான் கிளம்புறேன்டா. டே மச்சான், ப்ளீஸ் ட்ராப் பண்ணிடுறான். ஏற சொல்றா, டைம் ஆகுது. அடா ஆமாம்மா, காலங்காத்தாலே ஒரு பெரும் டென்ஷன் ஆகிடுச்சு. ஆமா, வந்துடுவேன் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். இங்கே என்னடா பண்ற? அதுங்களும் ட்ராப் பண்ணிட்டியா? ட்ராப்லாம் பண்ணல, பாதியிலே இறக்கிட்டு வந்துட்டேன். பாதியில இறக்கி விட்டு வந்துட்டியா? ஏன்? ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க ப்ளீஸ். என்னங்க ஆச்சு? இந்தம்மா உடனே தான் கேட்குறல, என்ன ஆச்சு? இல்ல ப்ரோ, எனக்கு பீரியட்ஸ். இப்பதான் சொல்லுவியா அதெல்லாம்? ஒரு 5 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, நான் மெடிக்கல் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் உனக்கு இப்போ மட்டும் லேட் ஆகலையா? காலைல 5 நிமிஷம் நிற்க சொன்னாக்க அவ்வளோ பேச்சு பேசுனேன். சரி போய் சொல்ல, டைம் ஆச்சு, போய் வாங்கிட்டு வா. ப்ரோ, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, கையில அமௌண்ட் இல்ல. அப்படியா? நேரா போ, அங்க யாரும் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கிக்க. ஏண்டா, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்காடா? ஃபர்ஸ்ட் வண்டி ஏறா. வண்டியில எடுக்க முடியாது, நீ கிளம்பு. ஒரு பொண்ணு பீரியட்ஸ்னு சொல்லுது, நடு ரோட்ல இறக்கி விட்டு வந்திருக்க. அமௌண்ட் பே பண்ணல, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்ற. இப்போ அந்த பொண்ணு யாரை கான்டாக்ட் பண்ணும்? ஒருத்தவங்க நமக்கு பிடிக்காம மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்களை பழி வாங்கி தான் ஆகணும் அவசியம் இல்லை. ஒரு நாள் அவங்களுக்கே தெரியும் ஏன் அப்படி பண்ணுன்னு. இப்போ வண்டி எடு ப்ரோ. இங்கிட்ட ஒரு பொண்ணு குண்டா பேக் மாட்டிட்டு போனாங்களே, பார்த்தீங்களா? வேற ப்ரோ, போன மாதிரி மேடம். ஒரு சொல்லுங்க. சாரி மேடம், ஏதோ தெரியாமல் கோவத்தில் பேசிட்டான். உட்காருங்க, நானே ட்ராப் பண்ணிடுறேன். இப்போ போனால் எக்ஸாம் எழுத முடியுமான்னு தெரியல. என்னை மெடிக்கல் மட்டும் கூப்பிட்டு போறீங்களா ப்ளீஸ்? ஏங்க, எக்ஸாமில் எழுதிக்கலாங்க, நம்ம சென்டர் தான், நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வாங்க, நம்ம மெடிக்கல் போயிட்டே போகலாம். சாரி ப்ரோ. மேடம் ஒரு நிமிஷம். இந்த ஏரியாவில் நீ கடை இருக்குமா என்னன்னு தெரியல. சப்போஸ் இல்லைன்னா இதை யூஸ் பண்ணிக்கணும்.